ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கி சாப்பிட்ருவேன். அக்கா மார்க்கெட் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. வரும்போதே பூ வாங்கிட்டு வந்துட்டாங்க. அம்மா அக்காவும் உட்காந்து அதை கட்டினாங்க. எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த கோயில் வந்து சின்ன குழந்தைங்க வந்து சாப்பிடாம இருந்தாலோ பயந்து அழுதாலோ இங்கே வந்து தண்ணி தெளிச்சோன்னா கண்டிப்பாக சரியாயிடும். நான் எப்போ வந்தாலும் அர்ஜுனுக்கு இங்கே தண்ணி தெளிச்சுட்டு தான் நாங்கள் ஊருக்கு போவோம். சாமி கும்பிட்டுட்டு பொருட்காட்சி போட்டிருந்தாங்க எங்கள் ஊரில். ஸோ அங்கே போகலான்னு போயிருந்தோம். நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஆர்டிஃபிஷியல் தான், ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இந்த பால் நான் விளையாண்டதுக்கு ஒரு பாம்பு கட்டம் ப்ரைஸாக கொடுத்தாங்க. அப்புறம் அங்கே வந்து நிறைய கடைகள்லாம் போட்டிருந்தாங்க. இந்த பொருட்காட்சியிலலாம் வந்து டெல்லி அப்பளம்னு ஒன்று போடுவாங்க. அது எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். நாங்கள் கண்டிப்பாக அதை சாப்பிடுவோம். அதை முடிச்சுட்டு மாமா வந்து அவங்க ஃப்ரெண்டு கடைக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க. அங்கே மோமோஸ், இந்த பன்னு வந்து ஃப்ளவர் பன்னுன்னு சொல்லி புதுசாக இன்றைக்கி தான் பார்த்தேன். அதை ஓப்பன் பண்ணால் அதுக்குள்ளே சிக்கன் வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. ஒரு ஸ்டஃப் பண்ணி கொடுத்த மாதிரி இருந்தது. டேஸ்ட்டு வந்து ஓகே தான், பட் நல்லா ஓரளவுக்கு சாப்பிட்லாம். ஃபைனலாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தோம்.